நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆயிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். மீனம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியாகிறது 15/10/2024 11/2/2025 வரலாம் 120 நாட்கள் வக்கரகதியில் வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால், அதாவது புத்திரஸ்தானாதி புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது அது தவிர தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வக்கரம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்றம் வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பணவரவு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்கர பயிற்சியில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் செவ்வாய் 2ஆம் பாதம் இருக்கும் பொழுது, அதாவது 15/10 15/11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சமசப்தமத்தில் நவாம்சத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய 2ஆம் பாதத்தில் இருப்பார். அதாவது செவ்வாய் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருப்பார். இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது, நட்சத்திர பாதத்தில் இருக்கும்பொழுது பார்த்தாலேயானால் சிவராஜ யோகமும் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் வளர். விருச்சிக ராசி, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் சிவராஜ யோகம் அமையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர உங்கள் தந்தையின் மூலியமாக அதிகமான வருமானம் வரும். தந்தையின் தொழிலில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோம்னா தந்தையின் மூலியமாக இந்த கண்டினியூஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாட்டுக்கு படிக்கணும்னு போகிறவர்களுக்கு நினைச்ச இடத்துல நினைச்ச குரூப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி, வக்கர சனி போயின்னு இருக்குது, 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்குன்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கார்த்திகை மாதத்தையே கிடச்சிடும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது செவ்வாய் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் இருக்கும்பொழுது 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதா இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய போட்டிகள் எதுவும் வேண்டாம். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பகைவர்கள் உங்களை ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரோகிணி 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இது 15/12 15/1 வரலும் இருக்கக்கூடிய 1/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். மார்கழி மாதத்தினுடைய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வக்கர பயிற்சியில் பார்த்தாலேயானால் 15/1 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது நவாம்சத்தில், ஏன்னா ரோகிணி 3ஆம் பாதத்தில் போய் இருக்க, அந்த 3ஆம் பாதத்திலிருந்து 11/2 அன்னியிலிருந்து அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெரிய ஏற்றங்கள், தாயின் மூலியமாக நல்ல ஒரு பணம் சொத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு.
பொதுவாக பார்த்தீங்களேயானால் இந்த வக்கர குரு பயிற்சி வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை பணத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் திருமணத்தில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்களேயானால் பெருத்த லாபங்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு வக்கர பயிற்சியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது முன்னூர் அப்படின்னு விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது மரக்காணம் பக்கத்தில் முன்னூர் அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வந்து சேரும்.